மாப்பிள்ளைக்கு வந்து இப்போ பைக் ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க, அப்படிதானே இல்லையா? புத்தகம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக வந்து ஃபோட்டோ கேட்டவங்க. இங்கே வா, சூப்பராக. நம்மளோட பைக் வந்து ரெடியாக இருக்குது. அது வந்து ஒரு சிவத்தை துண்டை போட்டு வந்து மூடி வச்சுருக்காங்க. ஃபேனை போட்டு பண்ணுறதுக்கு ஒரு சென்டிமெண்ட் டச் ஆகிடுச்சு. என்ன முதல் பிடிச்ச விஷயம் என்ன எழுதிச்சுன்னா, அடிக்கடி இந்த ஃபோன் கூட யூஸ் பண்ணுறேன்னு எழுதிச்சோன்னா இந்த நிறைய சார்ஜரில் வந்து போட்டுக்கொள்ளலாம். இதுக்கப்புறமா வந்து நம்மளோட பயணிக்கக்கூடிய ஒரு ஆளுன்னு சொல்லலாம். ஸோ வெல்கம் டு ஆர்ஜே பீத் கேஜே. ஓகே, ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து ஒரு பிராண்ட் நியூ பைக் இருக்கிற கடைக்கு வந்து வந்திருக்கிறோம். அதுவும் வந்து ஹீரோட ஹீரோ. ஆமாம். ஸோ ஹீரோ கம்பெனிக்கு வந்து வந்திருக்கிறோம். எதுக்கா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மாப்பிள்ளைக்கு வந்து இப்போ பைக் ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க, அப்படிதானே இல்லையா? மறுபடியும் ஒரு ஓகே, என்னோட நான் வந்து ரொம்ப நாளாவா இல்லை தெரியல ரீசெண்டாக உண்மையிலே வந்து என்னென்னா அவங்களுக்கு தெரியும். பைக்கெல்லாம் வந்து இறங்கி கொண்டிருக்கீங்களோ வந்து 2020 இலங்கையில் இருக்க எல்லாருக்கும் ஒரு சின்ன ஆசை, புது பைக் வந்து எடுக்க இயலாதுன்னு சொல்லி. ஸோ ஆனால் வந்து உண்மையிலே அந்த டைமில் வந்து கிடைக்கல. தெரியும் நிறைய பிரச்சனைகளால் வந்து அப்போ பிறலாம் பைக் எடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆர்டர் பண்ணி. ஸோ அடுத்தா வந்து எந்த தேவைக்கும் ஒரு பைக் இல்லாமல் இருந்தது. ஸோ அப்போ அவசரமாக ஏதாவது ஒரு பைக் எடுப்போம்னு சொல்லி நான் யோசித்தேன். நான் வந்து ஆனால் உண்மையிலே வந்து என்ன சொல்கிறேன், அவனுக்கு பைக்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் பைக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு. ஆனால் தெரியல, லாங் ட்ராவலுக்கு வந்து கொஞ்சம் அந்த இடுப்பு நோறு அதுலேருந்து பைக்கை பற்றி யோசிக்கிறதே இல்லை. ஆனால் தேவைக்கு கண்டிப்பாக ஒரு பைக் வேணுமன்றதுக்காக வந்து நான் ஒரு பைக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் நாங்கள். ஸோ ஆர்டர் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட தெரிஞ்சேன்னு தெரியல, ஒரு 2 மாதம் ஆகுதோ இல்லை 1.5 மாதம் ஆகுதோ தெரியல, டேட்டை பார்த்தா தான் தெரியும். ஸோ இன்றைக்கு வந்து கால் எடுத்திருந்தாங்க, உங்களோட பைக் ஆர்டர் பண்ண பைக் வந்துட்டு நீங்கள் இன்றைக்கு வந்து அதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த ஸ்டோர் ரூமுக்கு வந்திருக்கோம். இந்த ஸ்டோர் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரெக்டான இந்த ஒரு லொக்கேஷன் வந்து பட்டிருப்பில் இருக்கிற மார்க்கெட் ரோட், அதாவது பிரதான வீதி. ஸோ இந்த வழியால் தான் மார்க்கெட்டுக்கு போகணும். ஸோ இங்கே பட்டிருப்பு மெயின் ரோட் அப்படி சொல்லலாம் வந்து. ஸோ பட்டிருப்பில் இருக்கிற கஜி மோட்டார்ஸில் தான் வந்து இப்போ இந்த பைக் வந்து இறங்கி இருக்குது. அதாவது இங்கே வந்து ஹீரோ பைக் இது வந்து பண்ணுறது வந்து இவங்க தான். அதாவது எல்லா ஊர்லேயும் வந்து அந்தந்த மாடல் கம்பெனி பைக்கை வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டோர் ரூம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பட்டிருப்பில் இருக்கக்கூடிய பட்டிருப்பு களுவாஞ்சுடி ரெண்டையுமே கவர் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஷோரூம், ஹீரோட ஷோரூம் வந்து இதுதான். உண்மையிலே வந்து நீண்ட நாள் ஆசை உண்மையாக வந்து இப்படி ஒரு பைக் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கு அது வந்து கிடைக்க போகணும்னு சொல்லி வந்து ஒரு சந்தோஷம் தான். ஸோ உண்மையாக வந்து அது வந்து என்ன சொல்கிறோம், முதல்ல ஆசைப்பட்டால் கூட புது பைக் வாங்கல ஓடையில் அது வாங்கி எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு 2016-17 கீழே தான் வந்து பிராண்ட் நியூ வாகனங்கள் இறங்கினது. ஸோ எங்களோட பைக், அதாவது அண்ணா எனக்கு முதல் எடுத்த பைக்கு வந்து 2013 எடுத்தவன் போல். அந்த பைக்கும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஹீரோ மாடலில் ஹங் பைக் கொண்டு தான். ஸோ எடுத்தவங்க வந்து அதே மாதிரி தான் இப்போ இது நியூ மாடல் ஹாங் பைக், அது 2024-25 ஹாங் பைக் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்காது. ஸோ எப்படி இருக்குன்றதையும் காட்டிட்டு இன்றைக்கு நம்ம பைக்கையும் எடுத்துக்கொண்டு போகலாமே. ஓகே, இப்போ அந்த ஃபுல் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் சொன்ன கடை வந்து இதுதான். உண்மையில லொக்கேஷன் எங்கே இருக்குன்றது பார்த்தீங்கன்னா, இங்கே பக்கம் களுவாஞ்சுடி மார்க்கெட்லேருந்து பட்டிருப்பு எரிவில் நாங்கள் பலகாமத்துக்கு போகிற ரூட் வந்து இது மெயின் ரோட்டில் வந்து இருக்கிற கடை தான் இது. ஸோ இப்போ வந்து அப்படியே உள்ளுக்கு வந்து போவேன். நாங்கள் ஆரம்பத்தில் வரைக்குள்ளே வந்து 1-2 பேர் வந்து இந்த பைக்கை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ நிறைய அந்த வீடியோக்குள்ளே பார்க்கக்கூடிய மாதிரி புது பைக்கை வந்து வாங்கிட்டு போகக்கூடிய மாதிரி போகுது. காலையில் டிக்டாக் எல்லாம் போனாலே வந்து நிறைய பேர் வந்து பல நாள் கனவு சாங்ஸை போட்டுட்டு அப்படியே துணியை அந்த பைக்கு மேலே இருந்து இழுக்கிற வீடியோஸ் தான் கூட வரும். ஸோ இதில் இருக்கிற ஒரு பைக், அதாவது நம்மளோட பைக் வந்து ரெடி ஆகிடுது. காட்டுறதுல நம்மளோட பைக் வந்து ரெடியாக இருக்குது. அது வந்து ஒரு சிவத்தை துண்டை போட்டு வந்து மூடி வச்சுருக்காங்க. ஃபேனை போட்டு தூங்க விட்டுருக்கு. ஃபேனை போட்டு தூங்க விட்டுருக்கு. நுழம்பு ஊற்றக்கூடாது, மூடி வச்சுருக்காங்க. அதனால்
எங்களை மாதிரி சாஃப்டான ஒரு ஆள் தானே அது வந்து அப்படி வச்சிருக்கு. ஸோ நாங்கள் எடுக்க வந்த பைக்கு தான் இப்போ உண்மையிலே இந்த ஹாங் பைக் ஒரு காட்டுவோம். அதாவது முதல் வந்த ஹாங் பைக்குக்கும் இப்போ இருக்கிற ஹாங் பைக்கும் எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி உண்மையிலே வந்து பாருங்கள். டோட்டலி வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த மோடிஃபைட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போன கங்கையும் இந்த கங்கையும் கிட்ட வச்சிருச்சுன்னா அது கங் பைக்குன்னு சொன்னால் இதை கங் பைக்குன்னு சொல்ல மாட்டாங்க. சொன்னால் டோட்டல் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் எல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நெட்டில் நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் சர்ச் பண்ணி பார்க்கணும் என்ன நல்ல என்ன கூட அப்படி இருக்குன்னு சொல்லி அப்படி நான் கிட்டத்தட்ட ஒரு 2 கிழமையாக சர்ச் பண்ணி பார்த்துருவோம். உங்களை பார்த்ததில் இது ஓரளவு ஓகே, பிரச்சனை இல்லை, இது வாங்கலாம். ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்னு சொல்லி பட்ஜெட் பெருசு தான், பட்ஜெட்டில் வந்து ஸோ நல்ல பைக் வாங்கக்கூடிய மாதிரி சொல்லிச்சுன்னா இது எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்தேன். அப்போ ஒரு சென்டிமெண்ட் டச் ஆகிடுச்சு. என்ன முதல்ல இருந்தது ஹாங் தான், இப்பயும் அந்த அதே ஹாங் எடுப்போம். ஸோ நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து இதை நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் வந்து ஸோ நம்மளோட பைக் வந்து அங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணவங்களோட பைக் தான். ஸோ அந்த பைக்கை பற்றிய விளக்கத்தை முழுசாக வந்து நம்ம இந்த கடையில் இருக்கிற அவங்களை கூப்பிட்டு கேட்கலாம். இதில் இது வந்து பிடிச்சது என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த ரொபோட்டிக் இருக்குல்ல, என்னது அயர்மேன் அவர் அந்த செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் செட் பண்ணியிருக்காங்களாம்னு சொல்லி சொன்னவங்க. ஸோ உண்மையாக வந்து அது நல்லா இருக்குது. ஓகே, என்ன விளக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பைக் புத்தகம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக வந்து ஃபோட்டோ கேட்டவங்க. ஐயோ வா சூப்பராக இருக்குது. இப்படியான ஃபோட்டோக்கள் அடித்து வந்துட அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்டை கொடுக்குறது பஜ்ஜி கழிச்சு பிள்ளைய கடிச்சு உனக்கு கொண்டு தரேன் பஜ்ஜிக்கு வந்தேன். ஆனால் உண்மையாக வந்து நேரில் பார்க்குறத ஃபோட்டோவில் பார்க்க கொஞ்சம் வெள்ளை அடிச்சிருவாங்களா, அப்போ சூப்பராக இருக்கும்டா பார்க்குறதுக்கு. அதான் இதுவும் மொண்டாண்டிலி கேட்பாங்கடா காட்டுறாடா. வணக்கம் பிரதர். சொன்னதுக்கு எனக்கு வந்து எங்களுக்கு ஆர்டர் பண்ணி தந்ததுக்கு நன்றி. முதல்ல பார்க்க சந்தோஷமாக இருக்குது உண்மையிலே. வந்து பைக் இந்த பைக் தான் நான் சொன்ன மாதிரி தான். என்னோட ஆள் வந்து மூடி வச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சற்று நேரத்தில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணோம். இப்போ இது வரைக்கும் வந்து எத்தனை பைக் போயிருக்கு வந்து ஷோரூம் ஓப்பன் பண்ணி இப்போ ஒரு 2 மாதம் இருக்கும். ஒரு 100-110 பைக் கொடுத்து 110 பைக் கிட்ட கொடுத்துருங்க. கஸ்டமர் சர்வீஸ் அப்படி தானே இது. குயிக்காக நம்பர் எடுத்து கொடுக்குறது, பைக் எடுத்து கொடுக்குறது. கொஞ்சம் ஒரு ஆள் இப்போ நீங்கள் எடுத்து போனால் இப்போ நம்மளோட கஸ்டமர் சர்வீஸை பார்த்து நீங்கள் இன்னொரு அட்ரஸ் சொல்லுவீங்க. அதான் உண்மையிலே வந்து அதை சொல்லிக்கொள்ளணும். இப்போ நான் எடுக்கிறேன்றதால வந்து சொல்லலை, நாங்கள் தெரியும் உங்களோட ரிவ்யூ வந்து நாங்கள் அப்படி ஓப்பன் ஆகி சொல்லிடுவோம். ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணனாலேருந்து நான் இப்போ கேட்டாலும் வந்து அதை தாழ்மையாக வந்து சொல்லுவாங்க, இப்போ வரப்போகுது, ஓகே வரும், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து. ஸோ அதுக்கு நாங்கள் வந்து அதை கிடைச்சிட்டு எங்களோட கையில் கிடைக்க சொல்லக்குள்ள வந்து சந்தோஷம். ஸோ உண்மையிலே வந்து இப்போ நீங்கள் ஹீரோ மாடலில் இது மட்டும் தானே ஆர்டர் பண்ணி கொடுக்குறீங்க? ஹீரோ பைக் மட்டும் தான் செய்கிறீங்க வந்து. இப்போ என்னென்ன பைக் வந்து புதுசாக ஹீரோவில் வந்து 4 மாடல் இருக்குது. ஒன்று வந்து ஸ்கூட்டரில் வந்து Zoom 110cc, அதாவது வந்து எக்ஸ்ட்ரீம் பைக் அது 125cc. அடுத்த டீலக்ஸ் பைக் இருக்குது, HF டீலக்ஸ், அது வந்து 100cc. அடுத்த கங் பைக் 160 120cc. என்னென்னா உண்மையிலே வந்து இந்த முதல் வந்து ஹங்குக்கும் இப்போ இருக்கிற பார்க்குற ஹங்குக்கும் வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மாடல் அடிச்சுக்கிறாங்க எல்லாம் டிஃப்ரெண்டாக. இதுதானாங்களுக்கு இப்போ இப்படி தானே இப்போ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் மாடல் அடிச்சுக்கிறாங்க. சரி, அப்போ நீங்கள் இப்போ எவ்வளோ காலமாக இந்த பைக் பிஸ்னஸில் இருக்கிறீங்க? நான் 2013 செய்கிறேன். சரிங்க. அப்போ 2020க்கு அப்புறமா வந்து இந்த பைக் எல்லாம் புதுசாக வரையில, அப்போல்லாம் உங்களோட நிலைமை எப்படி இருந்தது? அந்த டைம் கொரோனா அப்படி இப்படின்னு சொல்லி பொறையில் போகிறது அப்படியே போயிட்டு பிரச்சனை ஆகிட்டேன் உண்மையிலே வந்து. சரி, அப்போ இப்போ இறங்குகளையும் தண்ணி உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் போல் அப்படியே. அதுக்கு பிறகு நீ நாட்டை விட்டு போகிறலன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டு பிறகுதான் நீ திருப்பி பழையபடி அதே நார்மலாக வந்து புக் பண்ணுறவங்களுக்கு வந்து எத்தனை நாளுக்கு எடுத்து கொடுப்பீங்க? கம்பெனியால் 1 month டைம் சொல்லி தான் அட்வான்ஸ் எடுக்க சொல்கிறாங்க. எடுத்து அது 1 monthக்குள்ளே பைக்கு நம்ம ஆர்டர் பண்ணினது ஹாங் பைக். இப்போ இது வரைக்கும் ஹாங் பைக் வந்து எத்தனை போயிருக்கீங்க அந்த பக்கம்? ஹாங் பைக் 20 பைக் அப்படி ஸ்டாக் வரல தான். நீங்கள் இப்போ தான் நீ ஸ்டார்ட் பண்ணது வாரத்துக்கு 20 பைக் போயிருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து ஆர்டர் இருக்குது பைக்கு இன்னும் ஆர்டர் இருக்குது. ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லா பைக்கும் ஆர்டர் இருக்குது. டீலக்ஸ் பைக்கோட Zoom, கங் பைக், எக்ஸ்ட்ரீம் எல்லாமே ஆர்டரில் இருக்குது. இப்போ இதில் வந்துருக்கிற எல்லா பைக்கும் எல்லாம் புக்கிங் பைக். அப்போ உண்மையிலே வந்து இப்போ வந்து பைக்கை பார்த்து இந்த ஸ்டோர் செலக்ட் பண்ணி எல்லாம் எடுக்கல, அதை செலக்ட் பண்ணலாம். முதல் ஷோரூமில் ஒரு 70 பைக் எடுக்கும் வந்து செலக்ட் பண்ணி எடுக்கலாம். இப்போதைக்கு அப்படி பண்ணலாம். அந்த ஒரு பைக் எடுத்துட்டு சில இடத்துல வந்து பண்ணுறாங்க, நீங்கள் டிரெக்டாக உடனே போய் பார்த்து எடுக்கலாம். ஆனால் 1.5 லட்சம் 2 லட்சம் வந்து கூட 3 லட்சம் 3.5 லட்சம் கூட விற்கிறாங்க. மந்தளவு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஷோரூமில் போயிட்டு ஒரு 1 month இல்லை அதுக்கு குறிப்பிட்ட நாள் வந்து வெயிட் பண்ணி அதை எடுத்துக்கலாம். சும்மா அந்த ஒரு காஸ்ட்டை வந்து வீண் பரியம் பண்ணுறதை விட இப்படி ஷோரூமில் போய் அதை எடுத்துக்கலாம். இப்போ நம்பர் வந்து எத்தனை நாளைக்கு கிடைக்கும்? நம்பர் 20 days 24 அதுக்குள்ளே வந்து கிளியர் பண்ணலாம். சரி, அப்போ உங்கள்கிட்ட உண்மையில வந்து ஒரு பைக்
புக் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்னன்ற நீங்கள் சொல்லுவீங்க இப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவங்க என்ஐசி எடுத்துகிட்டு வந்து ஒரு 20,000 காசை வந்து பே பண்ணால் பைக்கை மாடல் கலர்ஸை பே பண்ணால் ஆர்டர் பண்ணிக்கலாம் பண்ணி 1 மந்த் டைமுக்கு வரணும் அதுக்குள்ளே பைக்கை கிளியர் பண்ணி கொடுத்துருங்க. சரி அப்போ பைக்கின் பொரண்டி அப்படி இப்படி ஏதாச்சும் வாரண்டி 5 இயர்ஸ் வாரண்டி இருக்குது ஹீரோட 5 இயர்ஸ் வாரண்டி இருக்குது சர்வீஸ் இதெல்லாம் சர்வீஸ் 2 சர்வீஸ் ஃப்ரீ இருக்குது 2 சர்வீஸ் ஃப்ரீ. சரி ஓகே. இப்போ லீசிங் வசதியிலும் செஞ்சு கொடுப்பீங்களா நீங்கள்? எல்லாம் சரி லீசிங் பண்ணி ரெடி கேஸ் எல்லா வசதியும் செய்யலாம். நாங்கள் போய் கஷ்டப்பட்டு ஒரு லீசிங் கம்பெனி பிடிச்சிட்டு இல்லை நாங்களே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். அதை இப்போ எங்களுக்கு விரும்பின லீசிங் கம்பெனி நீங்கள் விரும்பினதுலேயே செய்யலாம். ஸோ உண்மையிலே வந்து உங்களுக்கு அது சாதகமாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இப்போ இன்னைக்கு 2 ஃபோட்டோ கட்டிங்க என்னங்க இது ஆரம்பிப்போம் இதில் சைன் வைக்கணும். லைசன்ஸ் ஃபோட்டோ காப்பி ஃபோட்டோ காப்பி. சரி ஓகே. இப்போ இது வந்து புத்தகத்துக்கு அனுப்புறதுக்கு ஆரம்பிப்போம். ஓகே ஓகே. இப்போ நான் மிச்ச பேமெண்ட் வந்து டோட்டல் பாருங்க இல்லை 2 லிட்டர் வந்துருக்கு பார்த்து மொத்தம் மூலம் தரம் மிச்சம் சொல்லுங்க இப்போ சேவன் விட்றேன். எல்லா காசும் வந்து இந்த இடத்துல வச்சு கையில் அதை அக்கௌண்ட் மூலம் சேவன்னாங்க. அதில் கொஞ்சம் காசு சேவனி மிச்ச காசு தான் வந்து கையில் கேஷாக கொடுத்தினாங்க. நன்றி. ஓகே. ஸோ வந்து வெயிட் பண்ணியிருந்த பைக்கு வந்து வந்துட்டுது. நிறைய பைக் வந்து டிடி பாசனில் வந்து பைக் பண்ணிக்கலாம் பார்த்துருக்கோம். அது 1 பைக்கா 2 பைக்கா எத்தனை பைக்கை பார்க்குறது. சரி ஓகே. இப்போ வந்து நம்மளோட பைக்கை வந்து நாங்கள் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஓகே ரெடி ஸ்டார்ட். ரைட் ஓகே ஓகே அங்கே காட்டிடுவோம். ஸோ அதே பைக் தான் இதுவும். நமக்கு வந்து இந்த போர்வையெல்லாம் போட்டு மூடி வச்சிருந்தவங்க. நீங்கள் அதுக்கு இப்போ டஸ்ட் அடிச்சு போகும்போது காற்றுல பறந்துடும் எல்லாம். ஸோ ஓகே இவர் தான் நம்ம ஆர்டர் பண்ணின பைக். இதுக்கப்புறமா வந்து நம்மளோட பயணிக்கக்கூடிய ஒரு ஆளுன்னு சொல்லலாம். ஸோ நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணலாம். எனக்கு தெரியல லாங் ட்ரைவ் ஓட வேண்டிய சொல்லி நிறைய லாங் ட்ரைவ் கூலர் ஆட் பண்ணிக்கிறதுங்க தான். என்ன கூலர் ஆட் பண்ணிக்கிறதானே கூலர்லாம் இருக்கு. நன்றி. இந்த கூட பெரிய கீ கொடுக்காங்க. இன்னும் பார்த்தா ஷோக்குடா பெரிய காசோல கொடுக்கறது பெரிய இதில் வச்சு கொடுப்பாங்க எல்லாமே அப்படிதான். சரி ஓகே. நிறைய நாள் நின்ற நாள் ஆசைக்கு பிறகு வந்து கிடைக்கிறது வந்து சந்தோஷம். சரி ஒன்று வெளியில் எடுங்க கொஞ்சம் எடுத்து பார்க்க. ஓகே முதல் நாள் மட்டும்தான் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக வாய்ப்பா ஆளோட அதுக்கப்புறமா சரி சரி எடுப்புமா. ஓகே உண்மையிலே வந்து இதில் ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னு எழுதினா அடிக்கடி இந்த ஃபோன் கூட யூஸ் பண்ணுறேன்னு எழுதினா நிறைய சார்ஜரில் வந்து போட்டுக்கொள்ளலாம். அது தனி வந்து இதில் அந்த டபுள் சிக்னல் வந்து கொடுத்துருக்கான். டபுள் சிக்னல் சுவிட்ச் சிக்னல் சிஸ்டம். இது வந்து ரன் ஆஃப் சுவிட்ச் இந்த ஸ்டார்ட். ஓகேண்ணே ஓடி பாபா. நல்ல சவுண்டா சூப்பராக இருக்கு. சவுண்ட் பேக்ரவுண்ட் சவுண்ட் மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. என்னென்னு சொன்னாலும் வந்து திவா இன்னைக்கு எப்படி வந்து இங்கே கடையோட கஸ்டமரோ அந்த அதே மாதிரி ஐயாவும் வந்து ஸோ அவங்களும் வந்து புக் பண்ணியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட எத்தனை நாள் நீங்கள் புக் பண்ணி? நான் புக் பண்ணும்போது 1 மாதத்தில் தருவேன்னு சொன்னாங்க. ஆனால் வெகு சீக்கிரத்தில் இருந்து நான் எதிர்பார்க்கல. திடீர்னு கால் பண்ணாங்க வந்துட்டேங்கன்னு சஸ்பென்ஸாக இருந்துச்சு. நான் கல்முனையில் எவ்வளோ கடை இருந்து நான் இங்கே தான் தேடி வந்தேன். ஏன்னா எங்களை நிறைய பேர் வந்துட்டு இங்கே வந்து எடுத்துருக்கிறாங்க. கஸ்டமரை அந்த மாதிரி அவங்க டீல் பண்ணுறாங்க. அது சந்தோஷமாக இருக்குது.
சரி, அப்போ இந்த பைக் தான் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி இப்போ பிளான் பண்ணிங்க இதில்? நிச்சயமாக இந்த பைக்கில் வந்துட்டு இந்த கடையில் எடுத்த ஒரு பொடியன், எனக்கு தெரிஞ்ச பொடியன் ஒருத்தர், அந்த பைக்கில் ஓடும்போது இந்த பைக்கில் தான் எடுத்துக்கணும்னு முடிச்சேன். அப்புறம் அவர் கால் பண்ணி நம்பர் தந்தார். உடனே சொன்னோம் வந்து அடுத்தாண்டு அட்வைஸ் பண்ணிட்டேன். ஒரு சொன்னார் ஒரு மாதம் ஆகும்னு சொன்னார். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் பெருமாட்டேன் நான் எதிர்பார்க்கல. முதல் நினைச்ச மாதிரி ஒரு இடத்துல போனால் பைக்கை பார்த்து எடுத்துகிட்டு வரலாம். ஷோரூமில் எல்லா பைக்கும் இருக்கும், பார்த்துட்டு அதை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஒரு புது பைக் வேணும்னு சொல்லி நான் அதை ஆர்டர் பண்ணி சில டைமில் 3 மாதம் 4 மாதம் எல்லாம் ஆகும். கிட்டத்தட்ட நம்மளோட பேர்டன் எடுக்கிறதுக்கே 47 நாள் வந்தது வெயிட் பண்ணேன். ஸோ நானும் ஆர்டர் பண்ணி கொஞ்சம் நாளாக எவ்வளோ நாள் சொல்லி நான் மறந்து போயிட்டேன் வந்து. ஸோ ஆனால் இந்த பைக் தான் நானும் செலக்ட் பண்ணியிருந்தேன். நான் உண்மையிலே வந்து இங்கே வந்து பைக்கில் நிறைய பேர் இப்போ அவருக்கு முந்தியும் வந்து மற்றவங்க வந்து பைக் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அண்ணா வந்து பைக் எடுக்க போகிறேன். சரி, உண்மையிலே வந்து புது பைக் எடுக்கிறன்றது இலங்கையில் இருக்கிறவங்க எல்லாம் கனவாக இருந்தது 2020 ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கையில் புது பைக் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். சந்தோஷத்தை என்னை விட என்னுடைய மகன் தான் ரொம்ப சந்தோஷம். அவருக்கு அந்த பைக்கில் எடுக்கணும். அவரும் பிராண்ட் நியூ பைக்கு வெயிட் பண்ணி கொடுத்துறது. அவர் தான் இந்த கலரில் பச்சை கலரில் இந்த கடையில் எடுக்கணும். அந்த பைக்கில் அந்த எங்களோட பக்கத்தில் அந்த வீட்டில் எடுத்தவர் இருக்கிறாரு. அந்த பைக்கில் பார்த்த உடனே அவர் சொன்னார், இதே மாதிரி பைக்கில் தான் நீங்கள் எடுத்து தரணும் எனக்குன்னு சொல்லி சொன்னார். அதனால் அவர் ஆசைக்காகவும் என்னுடைய ஆசைக்காகவும் இந்த பைக்கில் செலக்ட் பண்ணேன். சரி, அப்போ நீங்கள் இதுக்கு முதல்ல பாவிச்சு போகிற பைக் இருக்குது உங்களுக்கு வந்து, நீங்கள் என்ன பிராண்ட் பாவிச்சிங்க? அது வந்துட்டு அது அப்பாச்சி பைக்கில் வந்து பாவிச்சேன். அதை அவர் கரத்துன்னு சொல்கிறாரு. இதுதான் வேணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவருக்கு சந்தோஷத்துக்காக எடுத்துருக்கிறேன். சரி, ஓகே. உண்மையில வந்து அப்போ பல நாள் கனவு உங்களுக்கு வந்து நிறைய வரப்போகுது. பல நாள் கனவே அந்த பாட்டு படித்தாலே இருக்கிறா. எங்களோட வாழ்த்துக்களுமே. சரி, ஓகே. வாழ்த்துக்கள். ஓகே, ஓகே. ஸோ இப்போ எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா வந்து இந்த ஹீரோ கம்பெனின்ற கங் பைக் வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. அதாவது இதுக்கு முன்னால் இருந்த கங் பைக் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும், இப்போ வந்து இறக்கி இருக்கிற இந்த பிராண்ட் நியூ கங் பைக்கோட எப்படி வந்து மோடிஃபைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கு. அதாவது மற்ற பைக்கோட சிக்னல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பெருசாக வந்து உங்களுக்கு தெரியும். அதுக்காக வேண்டி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி டுக் கேடிஎம் பைக்கோட சிக்னலை வந்து எடுத்துக்கொள்வாங்க. ஆனால் டிரெக்டாக இந்த பைக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மினி சிக்னல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, உண்மையிலே வந்து மறுபடியும் வந்து உங்களுக்கு நன்றி. இன்னும் உங்களோட பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கள். சொன்னபடி வந்து பைக்கையும் வந்து ஆர்டர் பண்ணி தந்ததுக்கு வந்து நன்றி. நான் உண்மையாக வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்குரிய நம்பர் இருக்கா, நீங்கள் உங்கள்கிட்ட வாயாலே வந்து சொல்லிவிடுங்க. 070 70 90 396. உண்மையிலே வந்து உங்களுக்கு பைக்குகள் தேவைன்னு சொல்லி சொன்னால், அதாவது ஹீரோ பிராஞ்சில் வந்து ஏதாவது ஒரு பைக் தேவைன்னு சொல்லி சொன்னால் முன்கூடியே புக் பண்ணி கொள்ளலாம். இங்கேருந்து வந்து உண்மையிலே வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், எனக்கு தெரிஞ்சுட்டு எங்கே இந்த ரிங்கோ சைட்லேருந்து கூட வந்து அண்ணாட வந்து புக் பண்ணிட்டு போயிருந்தவங்க. நான் நேரத்தில் வரைக்குள்ள வந்து இந்த பைக் வந்து மூதுருக்கு போக போகுது, இந்த பைக் வந்து அங்கால எங்கே சொல்லுங்கள் ஃபஸ்ட் சைட் போக போகுது அப்படின்லாம் வந்து சொல்லி கொடுத்தவர். அப்போ நான் ஜோதிச்சு நான் வந்து ஸோ அங்கே வந்து எவ்வளோ பெரிய பிராஞ்செல்லாம் இருந்தாலும் அங்கேருந்து வந்து இங்கே ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லி, ஸோ ஏன்னு சொல்லி சொன்னால் அவ்வளோ நம்பிக்கையும் அவ்வளோ வேகமாக வந்து உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும். சில பேர் வந்து யோசிக்கலாம், சில பேருக்கு வந்து லைட்டாக கிடைச்சிருக்கலாம் சொல்லல. ஆனால் வந்து அது வந்து ஒவ்வொரு பிரச்சனை, அதாவது அதில் இருக்கிற சிக்கலை சொல்லுங்க வந்து உங்களுக்கு. எங்களுக்கு கம்பெனியில் ஸ்டாக் வந்தால் தான் இங்கே அனுப்புவாங்க. கம்பெனியில் ஸ்டாக் இல்லைன்னு சொன்னால் அப்படி 1 month டைம் கேட்பாங்க. ஸ்டாக் கொஞ்சம் தட்டுப்பாடுன்னு சொன்னால் கொஞ்சம் லேட் டிலே ஆகும். அப்போ அதை கஸ்டமர் சொல்லி சில ஆக்கள் கேட்பாங்க, சில ஆக்கள் கொஞ்சம் முரண்படுத்தி நிற்பாங்க. ஸோ அதான் உண்மையிலே வந்து அவங்களுக்கு விருப்பமாக இருக்கும் கேட்கணும்னு சொல்லி. ஆனால் சில விஷயம் கிடைக்கணும்னா பொறுமையாக காத்திருக்கணும். அதான் வந்து உண்மை. ஸோ எனக்கும் வந்து சந்தோஷம். பாருங்கண்ணா. ஓகே, நன்றி.